ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ப்ராஜெக்ட்காக இந்த மோட்டார் டிரைவர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மோட்டார் டிரைவருக்கு ப்ராப்பராக ஷார்ட் ஆகாமல் எப்படி சால்டர் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். சால்டரிங் பண்ணும்போது மோட்டார் டிரைவர் ஆடாமல் இருக்க நான் அதை பின்னோட சேர்த்து பிரெட் போர்டில் மாட்டிக்கிறேன். ஸோ இங்கே தான் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சால்டரிங் டிப்பை டேரெக்டாக கொண்டு போய் அந்த பேஸ்ட்டில் வைப்பாங்க. நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்து நீங்கள் சால்டரிங் பண்ண போகிற இடத்துல அந்த பின்லையும் அந்த போர்ட்லேயும் படுற மாதிரி அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் டேரெக்டாக சால்டரிங் பண்ண ஆரம்பிக்கலாம். சால்டரிங் பண்ணுறதுக்கு சால்டரிங் டிப்பை அந்த பின்லையும் போர்ட்லேயும் படுற மாதிரி வச்சுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா ஹீட் ஆக விடுங்க. இப்போ அந்த சால்டரிங் லெட்டை வந்து சால்டரிங் டிப்பு கிட்ட கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா உங்களோட சால்டரிங் லெட் கரெக்டாக மெல்ட் ஆகி ப்ராப்பர் கான்டாக்டோட ஷார்ட் ஆகாமல் கரெக்டாக சால்டரிங் பண்ணிடலாம். எல்லா பின்ஸையும் சால்டர் பண்ணதுக்கப்புறம் சால்டர் பண்ண இடத்துல ஏதோ ஒரு கிளாத் இல்லைனா ஒரு வேஸ்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளாக நம்ம மோட்டார் டிரைவரை சால்டர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.